நம்ம an observation log of my fancyயோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் செம காமெடியாக இருக்கும். ஏன்னா அந்த கேமோட ஒரிஜினல் ஹீரோயினியை இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்கூலுக்கு புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள எல்லாருமே வரவேற்கிறதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் தான் வந்து இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட். ஹீரோயினியும் இப்போ தான் அந்த ஸ்கூலுக்கு சேர்ந்துருக்கா. இவனுக்கு ஒரே சந்தோஷம். அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோ கூட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு போன எபிசோட்லேயே ஹீரோயினி சொல்லியிருப்பாளா, அதே மாதிரி இவனுக்கு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் இவனோட ஒரு தம்பி வேற இருப்பான். அவங்க எல்லாரும் பார்ட்டியை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேன்சி ரொம்ப அழகாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, அப்படி இப்படிலாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே ஹீரோ வந்து நான் போய் பார்ட்டியாவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இந்த பசங்களும் நாங்களும் கூட வருவோம், நாங்களும் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்கப்பயே கரெக்டாக அந்த கேமோட ஹீரோயினி வரா. இவ தான் ஹெரோனியான்னு சொல்லியிருந்தேனே, அவள் குறுக்கையில் அப்படியே மெதுவாக ஓடி வரா. எல்லாமே அப்படியே ஸ்லோ மோஷனில் நடக்கும், அப்படியே காற்றெல்லாம் வீசும். எப்படி லவ்வர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துப்பாங்க அது மாதிரியே எல்லாம் நடக்கும். அப்படியே அந்த பொண்ணு அவளோட பறவை பறந்து போயிட்டு இருக்குமா, அதை கூட்டுக்கிட்டே ஓடி வருவா. அதை பிடிச்சிட்டு அப்புறம் ஹீரோ போகிறத பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பா. ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு தான் போவான். போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னமோ சொல்லுவான். அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோயினியை பார்க்க வந்துடுவான். அங்கே பார்த்தா அதுக்குள்ளே பார்ட்டியாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கூட ஒரு மெய்டு பொண்ணு இருப்பா. இது வேற யாரும் இல்லை, பார்ட்டியா வச்சிருந்தால போன எபிசோட்ல ஒரு நரி, ஒரு ஸ்பிரிட்டு, அதுதான் இப்போ மனுஷ உருவத்துக்கு மாறி இருக்கான். ஆனால் அதோட வாழையும் காதையும் யாராலையுமே பார்க்க முடியாதான். பார்ட்டியா ஹீரோ பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, அதுவும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரோட வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப, உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப பார்ட்டியா சொல்லிட்டு இருக்கா, பார்த்தீங்களா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, பார்த்தா பார்ட்டியாக்குன்னு ஒரு ஃபேன் கிளப்பே இருக்கான். இவ வந்து நேர்மையாக நடந்துக்கிறாளா, அது இவங்க எல்லாருக்குமே பிடிச்சி போய் இவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து பார்ட்டியாவை கூட்டிட்டு போயிட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவளுக்கு ப்ளூ கலர் ரோஸை தான் பரிசா கொடுக்குறான். இவ பார்க்குறான் இந்த ரோஸா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த உலகத்திலேயே ப்ளூ கலர்ல ரோஸே கிடையாது. இவனே இவளுக்காக தானா உருவாக்கி கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அவள் பார்த்துட்டு இருக்க, இந்த உலகத்திலே இந்த ஒரு பாட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்க கண்ணு கலர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி இருக்க பசங்கள்லாம் பற்றி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா இது மாதிரி நீங்க அந்த ஈவெண்ட்டை நல்லபடியா முடிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் பாக்குறான் எந்த ஈவெண்ட்டை பத்தி பேசுற அப்படின்னு சொல்றப்ப இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா இப்ப நீங்க வந்தீங்கல்ல, அந்த வழியில ஒரு பொண்ணு கூட ஒரு பறவையை துரத்திட்டு ஓடி வந்திருப்பாளே அப்படின்னு சொல்றப்ப, ஆமா துரத்திட்டு வந்தா, ஒரு மாதிரி எல்லாரும் முன்னாடி சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தா. அவளை பார்க்க சந்தேகமா இருந்துச்சு, அதனால போய் டீச்சர்ட்ட அவளை பத்தி சொல்லிவிடுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னால அது இதைத்தான் சொல்லியிருக்கான். இவ பார்த்துட்டு இருக்கா, ஐயோ சொல்லிட்டு, என்னன்னா அவ தாங்க கேம் ஹீரோயினி, அதுதாங்க ஹீரோயினி என்ட்ரி, அப்பதாங்க நீங்க அவளை பார்த்தோன்னே காதல விழுந்துருவீங்க, அப்புறம் அவளுக்காக போய் ரெட் ரோஸ் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதோட ஹீரோயினி கேட்கறா, அவளை உங்களை பாக்குறப்ப ஏதாச்சும் இம்ப்ரெஸ் ஆச்சா, ஏதாச்சும் உங்களுக்கு அவள்கிட்ட பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அவளை பார்க்கலாம் எனக்கு எதுவும் பிடிக்கல, ஆனா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, அவ கழுத்துல நிறைய ஸ்கார்ஃபா போட்டிருந்தா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி தானே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அப்படி வந்திருப்பா. அதை கேட்டோன்னே ஐயோ எல்லா ஈவெண்ட்டும் கொலாப்ஸ் ஆயிரும் போலேன்னு சொல்லிட்டு இவ சோகமா உட்காந்துருக்க. ஹீரோ பாக்குறான், நான் உன்னை சந்தோஷப்படுத்த தான் வந்தேன், ஆனா நீ கவலையாயிட்ட, உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டேன்னு அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ நடந்துருச்சு, அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அடுத்த சீன்லயே பார்த்தா பார்ட்டியோட அந்த ஃபேன் கிளப்ல ஜோனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அந்த பொண்ணு ஹீரோவோட சொந்தக்கார பொண்ணு தான். அந்த பொண்ணை கூப்பிட்டு தான் பேச வர வச்சிருக்கான். என்னன்னா அந்த பார்ட்டியோட ஃபேன் கிளப் இருக்காங்கல்ல, அதுல பார்ட்டியாக்கு பிரச்சனை தர மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ பார்த்துட்டு இருக்கா, ஏன்னா அந்த கிளப்பை பத்தி தகவல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றப்ப, இது மாதிரி என் தம்பி உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, அவனை பத்தி விசாரிக்கலாம் சொல்லியிருக்கில்ல, அதெல்லாம் சொல்லிவிடவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, இவ பார்த்துட்டு அதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் சொல்றா, இது மாதிரி எந்த பிரச்சனையும் அப்படிலாம் இல்லை, ஆனா சில பேருக்கு பார்ட்டியா மேல பொறாம, அவங்க ஃபேமஸா இருக்கிறத பத்தியும் அதோட உங்களுக்கு ஃபேன்ஸா இருக்கிறத பார்த்தும் அவங்களுக்கு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறா. அதுல ஒரு பெரிய ஹீரோயினியா, அதான் அந்த கேமோட ஹீரோயினி இவன் பார்த்துட்டு இருக்கான். ஓ அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்றான், இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்தா என்கிட்ட சொல்லு, நீ வந்து ஹீரோயினியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்த சீன்லேயே பார்த்தா, ஆமா நம்ம ஹீரோயினியை பார்க்க போகணும்லன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினி வந்து ஹீரோ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா பார்க்கலான்னு சொல்லிட்டு, சரின்னு ஹீரோவும் அங்கே போகிறான். பார்த்தா அங்கே ஹீரோயினியை காணும். ஆனால் அந்த கேமோட ஹீரோயினி இருக்கால்ல ஹீரோனியா, அவள் அங்கே மரத்துக்கில அப்படியே தூங்குற மாதிரி கண்ண முடியிருக்கா. ஆனால் அவள் ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துருப்பா. ஹீரோ இதை பார்த்துட்டு, ஓ இதான் வந்து பார்ட்டியோட பிளான்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருக்க பெஞ்சில் உட்காந்துட்டு நம்ம படிப்போன்னு புக் எடுத்து படிக்கிறான். ஆனால் எய்தாப்புல புதரில் தான் பார்ட்டியா இருப்பா, அது இவனுக்கும் தெரியும். அவள் வெளில வரட்டுன்னு இவன் உட்காந்துருக்க. இங்கேயா அந்த ஹீரோனியா பொண்ணா இருமிக்கிட்டே இருக்கிறா லொக்குன்னு. ஹீரோ அப்பயாச்சும் நம்மளை பாப்பானான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுக்கவே இல்லையே. எய்தாப்புல ஹீரோயினி தான் உட்காந்துருக்கால
பார்த்தியா அவ திடீர்னு கத்திட்டு இருந்திருப்பா. பார்த்தா அவ மண்டையில ஒரு புழு. ஐயையோ புழு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஹீரோ கரெக்டா அங்க போயிட்டு அவ மண்டையில இருந்த அந்த புழுவை தள்ளி விட்டுட்டு, என்ன கண்ணாமூச்செல்லாம் விளையாண்டது போதுமா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பின்னாடியா அந்த ஹீரோனியா பொண்ணு லொக்குலுக்குன்னு இருமிக்கிட்டே இருப்பா. இதுல வேற என்ன சொல்றானா, ஐயோ என்னால எந்திரிக்கவே முடியலையே, ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன எழுப்பி விட்டாதான் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோயினி அந்த பொண்ணை பார்த்துட்டு நீங்க போய் அவளை எழுப்பலையான்னு கேட்கறதுக்குள்ள ஹீரோ வந்து அதையும் கண்டுக்கல. இது மாதிரி டீ எல்லாம் இருக்கு, வா போய் டீ குடிப்போம், அதோட ஃபாரின்ல இருந்து நிறைய ஸ்வீட் எல்லாம் அற வச்சிருக்கேன், போய் சாப்பிடலாமானோடனே அவ்வளவுதான் இவ ஸ்வீட்டுன்னு சொன்னோன்னே அங்க ஹிரணியாவே மறந்துட்டு ஹீரோ கூட இவ போக ஆரம்பிச்சிடா. அங்கேயா அந்த ஹீரோயினி கத்திட்டு இருக்கா, நீ வில்லிடி நீ வில்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க அடுத்த சீன்ல பார்த்தா இது இன்னொரு நாள். இங்க 2 பேரும் டீ குடிக்கலான்னு உட்காந்துருக்காங்க. பார்த்தா பார்ட்டியா அந்த டைமே பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னடா இவன் சொல்றப்ப கரெக்டா ஒரு நேரம் வந்தோடனே இது மாதிரி பிரின்ஸ்ட்டு சொல்றா, இது மாதிரி நான் என் கிளாஸ் ரூம்ல ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நீங்க போய் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றா. இவனை ஹீரோக்கும் தெரியுது இவ ஏதோ பிளான் போட்டு அமுச்சு வைக்கிறான்னு சொல்லிட்டு. சரின்னு ஹீரோ கிளாஸ் ரூமுக்கு வந்தா அங்க ஹீரோனியா பொண்ணு நிக்கிறா. இவளை பார்த்துட்டு இருக்க. அப்ப பார்த்தா வெளில ஒரு பொண்ணு வந்து இந்த கிளாஸ் ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுறா. ஓ இதான் பிளானான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க அந்த ஹீரோனியாவா ஹீரோ பத்தி சிரிச்சுக்கிட்டே, இது மாதிரி நம்ம 2 பேரும் இந்த ரூம்ல போட்டு வச்சுட்டு போயிட்டாங்களே, நம்ம இப்ப என்ன பண்றது, அதோட நீங்க அன்னைக்கு எனக்கு ஒரு ரோஸ் கொடுத்தீங்கல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு, இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. ஹீரோ பாக்குறான், நான் எதுவுமே இவளுக்கு கொடுக்கலையே, நடக்காத ஒண்ணு நடந்ததா இவளே யோசிச்சுக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க. அந்த பொண்ணா அப்படியே ஹீரோ பார்த்தோன்னே அவளுக்கு ஒரே சந்தோஷம், ஆகா ஹீரோக்கு நம்மளுக்கு பிடிச்சிருச்சு போலேன்னு சொல்லிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், என் பறவைக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி சவுண்டு என்னடான்னு பார்த்தா ஹீரோ வந்து கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்கல, ஜன்னலை திறந்துட்டு அங்க இருக்க மரம் வழியா கீழே இறங்கிடுறான். அவன் மேல நின்று கத்திட்டு இருக்கான், நான் மட்டும் இங்க மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப கீழே வந்துட்டு கீழே ஒரு சார் போவாரா, அவர்கிட்ட சொல்லிடுறாங்க ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு. அவர் அங்க போயிடுறாரு. இங்க அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் தான் உட்காந்துருக்காங்க. இதோட 1 வருஷம் ஆயிடுச்சான். ஹீரோயின் இது மாதிரி நிறைய ட்ரிக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா, ஹீரோவையும் அந்த ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாமே ஃபிளாப்பு. அதான் ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கா, இது மாதிரி நீங்களும் ஹெரோனியாவும் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ சொல்றான், இல்லையே அந்த பொண்ணு ஒண்ணு நம்மளுக்கு ஃப்ரெண்ட் இல்லையே, அதனால நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த நோபல் குடும்பத்துல இருக்கவங்களும் நார்மல் குடும்பத்துல இருக்கவங்களும் சும்மா எல்லாம் பேசிக்க மாட்டாங்க. யாராச்சும் வந்து இவங்க 2 பேருமே அறிமுகப்படுத்தி வச்சாதான் அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்களாம். இதான் இது வரைக்கும் யாருமே ஹெரோனியா வந்து அறிமுகப்படுத்தி வைக்கல, அதனால அவள்கிட்ட பேசணும்னு எந்த அவசியமே கிடையாது. அதான் சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோயினை பார்த்துட்டு, ஏன் நான் தான் உங்களுக்கு நிறைய பிளான்லாம் போட்டு கொடுத்தேன்னா ஏன் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ பார்த்துட்டு, அப்ப அது எல்லாமே நீ போட்ட பிளானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இருந்தாலும் அப்படி கேட்க இவ அப்படியே திரு முழிச்சிட்டு இருக்காளா. அப்பதான் ஹீரோ சொல்லிடுறான், இது மாதிரி என் மனசுல வேற ஒரு ஐடியா இருக்கு, அது வரைக்கும் அமைதியாவே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவ பார்த்துட்டு, ஓ அப்படியா, அதானே நீங்க எப்படி உங்க பிரின்சஸை விட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும், ஆமா நான் எப்படி என் பிரின்சஸை விட்டு கொடுப்பேன், எப்போதும் அவளை நான் கூடயே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்ட்டியாவை நினைச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா பார்ட்டியாக்கு அது புரியவே இல்லை. அப்படியே ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், இவ பண்றாள் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ஸ் எல்லாம், இதை பாக்குறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த ஹெரோனியா கூட பேசுறதுக்கு ஒரு பக்கம் கடுப்பா இருந்தாலும் இது நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப இவனுக்கு மனசே கஷ்டமா இருக்கான். அது என்ன ஃபீலிங்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இவன் வந்து பார்ட்டியா லவ் பண்றான் போல, ஆனா நம்ம பார்ட்டியாக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த எபிசோடு அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த எபிசோடு அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.